ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த வீடியோ தான். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் அதாவது ஆகஸ்ட் 21 நம்ம தளபதியுடைய 2வது மாநாடு நடந்திருந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, பவுன்சர்னால ஒரு பையன் தூக்கி வீசப்பட்டான். ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த இந்த கேஸுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன. அப்படி அதாவது இது நானே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சரத்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பையன் அந்த மாதிரி பவுன்சர்னால தூக்கி வீசப்படுறதுனால நானும் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினலாகவே அந்த பையனை தூக்கி வீச பையன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் கிடையாதாமா, அது வேற ஒரு பையன் அப்படின்னு சொல்லி நிஜமாலுமே தூக்கி வீசின அந்த பையன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா பவுன்சர்னால தூக்கி வீசப்பட்ட பையனும் இதுதான் எங்கள் அம்மாவும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபேக்கு. அது வேறு யாரோ நான் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா தளபதி மேலே புகார் கொடுக்குறதா வந்திருக்கான். இது யார் பார்த்த வேலை அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லி அந்த பையனே நிஜமாலுமே தூக்கி வீசப்பட்ட அந்த பையனே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் வெளியேறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புகார் கொடுக்குறது இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த ஒரு நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது அந்த சரத்குமார் அப்படிங்கிற அந்த பையன் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே பவுன்சர்னால தூக்கி வீசப்பட்டானா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையாக போய் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் நிஜமாலுமே வீசப்பட்ட அந்த பையனே பார்த்தீங்கன்னா நான் தான் பவுன்சர்னால தூக்கி வீசப்பட்ட அந்த பையன் நான் தான். நான் தளபதி பார்க்குற ஒரு ஆர்வத்தில் அந்த ஸ்டேஜ் அந்த ரேப் வாக் மேலே ஏறி நான் போய் அவர் பார்க்குறதுக்கு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா பவுன்சர் டக்குன்னு தூக்கி வீசிட்டாங்க. அதுக்கு நம்ம தளபதி அவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தூக்கி வீசாதீங்க அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் அந்த பவுன்சர் கிட்ட பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. பட் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நிறைய வெளியிட்டிருந்தாங்க. பட் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சரத்குமார் அப்படிங்கிற பையன் நான் தான் வீசினேன், என்னத்தான் தூக்கி வீசினாங்க, இதனால எனக்கு காயமெல்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஆனால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா தூக்கி வீசினோடனே அந்த பையன் பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்சிட்டு அப்படி நின்றுக்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கீழே இருக்கிற பசங்களும் பார்த்தீங்கன்னா அவனை விடுங்க நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பையன் என்னடா தூக்கி வீசி எனக்கு அடியெல்லாம் பட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பையனை நேரடியாக சந்தித்து கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. பட் கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் பயங்கரமாக தயங்கி சொல்கிறான், என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஒரு கடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. அவங்க கேட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே இருந்ததுக்கு ஒரு ஃபோட்டோவுமே நீங்கள் அங்கே உங்கள் ஊர்லேருந்து எப்படி வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு அத்தாச்சி மட்டும் கொடுங்க, போதும், மித்தத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி மாதிரி சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒரு டைம் பஸ்ஸில் வரேன் அப்படின்னு சொல்கிறான், இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கேட்டால் அவங்க அம்மா என் பையன்கிட்ட ஃபோனே கிடையாது, மேல் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறனால என் பையன்கிட்ட ஃபோனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை வாங்கி நாங்கள் வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் நீங்கள் நிஜமாலுமே போயிருந்தால் அங்கேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க, ரியலாகவே அங்கே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் பண்ணிக்க மட்டும் காட்டுங்க, ஒரு வீடியோக்கு இது அனுப்புங்க, அது போதும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. பட் அந்த பையன் என்னென்னா, அந்த பையன் நம்ம தளபதி பார்க்கறதுக்காக மாநாடுக்கெல்லாம் போயிருக்காங்க போல். ஆனால் அந்த தூக்கி வீசின பையன் இந்த பையன் கிடையாது. ஆனால் தூக்கி வீசும் போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பான் போல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பையன் அந்த பையன் வீசியிருக்காங்க, அப்போ இந்த பையன் பக்கத்தில் பார்த்துருக்காங்களா, ஸோ அதனால் இந்த பையனை வச்சு நம்ம தூக்கி வீசினது நான் தான் அப்படிங்கிற மாதிரி யாரோ இந்த பையன்கிட்ட சொல்லி இந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசி புகார்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன உண்மை அப்படின்னா, கண்டிப்பாக இது சொல்லி கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 100% பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. எதுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தளபதி ரசிகர்கள் தற்கொலைன்னு சொன்னாங்க. ஆனால் தளபதி மேலே ஒரு பொய் சொன்னோடனே அந்த அவங்க எவிடன்ஸோடு பார்த்தீங்கன்னா பசங்க, அதாவது தளபதி ரசிகர்கள் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி இவன் கிடையாது, இது ஃபேக்கு, இவன் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். சப்போஸ் அந்த ஃபேக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கேஸ் உடனே திருப்பி இந்த பையனுக்கே பாதிக்கும். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த பையன் இப்படி ஒரு வேலையை பார்க்குறான், ஒரு வேலை பார்த்தீங்கன்னா மிரட்டி தான் இந்த பையனை இந்த மாதிரி பேச வச்சாங்களா,
இல்லை பணம் கொடுத்துக்கு இந்த பையனை பேச வச்சாங்களா, இந்த குடும்பத்தை வந்து பேச வச்சாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல, எதுவுமே தெரியாத மாதிரி தான் பேசுகிறான். எப்படி சொல்கிறது, யாரும் சொல்லிக் கொடுத்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, எனக்கு என்ன பதிலுக்கு அப்படி தெரியுது. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. தளபதி மேலே சில விஷயங்கள் விமர்சனம் வைக்கிறதுக்காக, அவர் மேலே கேஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ விஷயங்கள் வந்து தளபதி மேலே வந்து யாரோ 2 வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி ரசிகர்கள் அது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ கூட பொய்யான ஒரு வாக்குமூலம் கொடுத்தோடனே உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ரசிகர்லாம் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக அலாசி ஒரிஜினல் பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அந்த பையனே வந்து நேரடியாக வீடியோ வர வெளியிட்டாச்சு. நான் தான் கீழே விழுந்த பையன், எனக்குள்ள எந்த அடியும் இல்லை, நான் வந்து பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டேன், என் பேரை சொல்லி யாரும் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்குறாங்க தளபதி மேலே, அவதூறு பரப்புறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த சரத்குமார் அப்படிங்கிற அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, இல்லை கிடையாது, அது நான் தான் வீசப்பட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதுக்குப்பா பொய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் நானும் தளபதி ரசிகர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா அந்த பையனும் சொல்கிறான், அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து தளபதி மேலே வந்து அவங்க கேஸு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு புரியல. ரெண்டாவது அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கேஸு கொடுத்ததுக்கப்புறம் ரிட்டன் அந்த பையன் மேலே திரும்பிடுச்சுன்னா திருப்பி அந்த கேஸ் போடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லணும்னா தளபதி மேலே வந்து தளபதி சொன்னால் மட்டும்தான் அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் பண்ண முடியும். இப்போ ரிட்டன் தளபதி சைடு இருந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என் மேலே வந்து அவதூறு பரப்புறதுக்காக இந்த பையன் வந்து கேஸ் கொடுத்துருக்கான், பொய்யான கேஸு கொடுத்துட்டான், தயவு செஞ்சு அந்த பையன் மேலே கேஸு போடணும் அப்படின்னு ஒரு புகார் மட்டும் நம்ம மேலிடத்துலேருந்து வந்துருச்சுன்னா அந்த பையனோட லைஃப் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். எதுக்கு இந்த மாதிரி எதுவுமே யோசிக்காமல் தளபதி பேர் கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலைத்தனம் பண்ணி, ஸோ இதனால் பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி பேர் தான் நினச்சி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தளபதி பேர்லாம் கெட்டு போகிறதும் கிடையாது. அவர் மேலே கேஸ் கொடுத்தா அது எப்படி உடச்சிட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்லி தளபதி அவருக்கும் தெரியும். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஆராயிருக்கு. தளபதி ரசிகர்களும் அது உண்மையை கண்டுபிடிச்சி வெளியே வரைக்கும் தளபதி ரசிகர்கள்ட்ட டேலண்ட் இருக்குது. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பிக்கையில் வந்து இப்படி ஒரு ஃபேக்கான ஒரு பையனை நிப்பாட்டி இந்த பையன் தான் தூக்கி வீசினா இந்த பையனை வந்து புகார் கொடுக்க சொல்லின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறதெல்லாம் என்ன வேலை இது எனக்கு ஒன்றுமே புரியல. தற்கூரி அப்படிங்கிறாங்களே, இப்போ பார்த்த வேலை யார், இந்த மாதிரியான தற்கூரி வேலையை பார்த்தது யார் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பையன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து நின்னாங்க ஒரு துண்டை போட்டு. ஸோ ஒருவேளை அவர் யார் அப்படின்னு எனக்கு தெரில. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சியோட தொண்டன் மாதிரி தான் தெரியுது, வேற ஒரு கட்சியோட தொண்டன் மாதிரி தெரியுது. ஆனால் துண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு துண்டு வந்து போட்ட மாதிரி எனக்கு தெரியுது. பட் அந்த துண்டோட அது நிஜமான கட்சி துண்டா வேற துண்டா அப்படின்னு தெரில. ஸோ ஆனால் அவரை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேற ஒருத்தருடைய கட்சியோட ஆள் தான் வந்து அங்கே நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் இது வந்து ஃபேக் தான் அப்படிங்கிறது 100% தெரிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தும் இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் உண்மையாக தூக்கி வீசப்பட்ட அந்த தளபதி ரசிகன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வீசிட்டேன், எனக்கு வந்து நான் பண்ணதான் தப்பு, நான் தான் மேலே ஏறி போய் தளபதி பார்த்ததும் என்னுடைய தப்பு தான், நான் கீழே இருந்தே சந்திச்சிருக்கணும், நான் வந்து அவசரப்பட்டு அவரை பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் நான் ஏறிட்டேன். ஸோ அதனால் அவரோட பாதுகாப்புக்காக பொன்சர்லாம் அதை நான் தூக்கி வீசிட்டாங்க. பட் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட இப்போ தப்புமே கிடையாது. ஸோ அதனால் தளபதி பேரை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து டேமேஜ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ரியலாகவே தூக்கி வீசப்பட்ட அந்த பையனே வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு அவதூறு பரப்புறதுக்காக இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறாங்க. ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் மாடி வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மேலிடத்துலேருந்து இந்த பையன் மேலே வேணும் அவதூறு பரப்புறான், தயவுசெய்து இந்த பையன் மேலே என்னென்ன உண்மையை கண்டுபிடிச்சி திருப்பி அந்த பையன் மேலே கேஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சது அந்த பையனோட லைஃபே. உண்மையான தளபதி ரசிகராக நீங்கள் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மிரட்டி பண்ண வச்சாங்களா, இல்லை பணம் கொடுத்து உங்களை பண்ண வச்சாங்களா அப்படின்னு தெரில. ஸோ உண்மையான ரசிகன் அப்படின்னா பணத்துக்காகவும் சரி, எந்த ஒரு மிரட்டலுக்கும் சரி பயந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ பட் நீங்கள் அந்த மாதிரி வேலை பண்ணிட்டீங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு உண்மை என்ன அப்படிங்கிற ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். மறுபடியும் வந்து இல்லை
நான் தான் பண்ணேன், நான் தான் என்னைய தூக்கி வச்சுனாங்க, எனக்கு தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு மாதிரி மாட்டி மாட்டி சொன்னீங்கன்னா கையங்காலமாக சிக்கிட்டு ஆல்ரெடி கையங்காலமாக நீங்கள் சிக்கிட்டீங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேஸ் உங்கள் மேலே திரும்பறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நல்லது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட ரசிகனா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை மாதிரி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தளபதியுடைய பேர் வந்து கெடுக்கிறதுக்காக ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு புகார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரத்குமார் அப்படிங்கிற அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கா அப்படி. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.